உருவது கைடபன் வதம். முதல் ஓங்கல் பிரபஞ்சம் இன்னும் உருவாகாமல் இருந்தபோது ஞானத்தையே உருவது கைடபன் என்ற இரு அசுரர்கள் பிரம்மாவின் வேதங்களை பறித்தனர். அப்பொழுது விஷ்ணு தன் கண்களிலிருந்து தீப்பொறி போல சுதர்சன சக்கரத்தை உருவாக்கி அந்த இரு அசுரர்களையும் அழித்தார். அந்த நாளிலிருந்து அவர் மதுசூதனன் என அழைக்கப்பட்டார். சிசுபாலன் வதம். யுத்தத்தின் மீதிக்காக யுதிஷ்டிரனின் யாகத்தில் கிருஷ்ணரை அவமதித்த சிசுபாலனை 100 தவறுகள் வரை கிருஷ்ணர் பொறுத்தார். ஆனால் 101வது தவறில் சிரிப்புடன் கிருஷ்ணர் கூறினார், இனி நீ முடிவடைந்தாய். அவரின் விரலில் இருந்திருந்த சக்கரம் தானாகவே புறப்பட்டு சிசுபாலனின் தலை வெட்டியது. அந்த நேரத்தில் கிருஷ்ணன் சுதர்சன சாயி என்ற பெயரை பெற்றார். காசி நகரத்தின் அழிவு. நரகாசுரனுடன் சேர்ந்த காசி ராஜா விஷ்ணுவை அவமதித்தார். அவர் காசியை அசுரர்களின் மையமாக மாற்றினார். அப்போது விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை அனுப்பி காசி நகரத்தை முழுவதும் எரித்தார். அந்த இடம் பின்னர் அவிமுக்தம் என ஆனது. அமிர்த மந்தனம் போது அமிர்தத்தை பெற தேவர்கள் மந்தர மலையால் கடலை கலக்கிய போது விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை அனுப்பி கடல் மந்தனத்தை சமநிலைப்படுத்தினார். அதிலிருந்து சக்கரம் காலத்தின் சுழற்சி என குறிக்கப்படுகிறது. துர்வாச முனிவர் சாபம். தேவர்களின் காப்பு துர்வாச முனிவர் கொடுத்த மாலையை இந்திரன் அவமதித்ததால் அவர் சாபம் கொடுத்தார். தேவர்களுக்கு பலம் குறைந்தது. அப்போது விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை அனுப்பி அசுரர்களை அழித்து தேவர்களை மீட்டார். ருக்மி வழியை மறித்து சண்டை செய்தான். அப்பொழுது கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை ஓங்கி ருக்மியின் படையை அழித்தார். அவர் ருக்மியை மன்னித்து உயிரோடு விட்டார். சுதர்சன சக்கரம் இது ஒரு ஆயுதம் அல்ல, இது அறிவின் ஒளி, நியாயத்தின் சின்னம். அநியாயம் தோன்றும் இடத்தில் அது ஓங்கும். விஷ்ணுவின் தெய்வீக சக்கரம்